ஊர்லேயே எனக்கு மியூசியம்லாம் சுத்தமாக பிடிக்காது. லைக் போரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஊரில் ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க அவங்க பசங்க கூட இந்த மியூசியம்மு என்னது முதலை பூங்கா அதுக்கெல்லாம் போயிருக்கேன். சரி இங்கே ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நான் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப காலியாக இருக்குண்ணா. சரி ஓகே மியூசியம்மு வீக்கெண்டு வேறு செம கூட்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா செம காலியாக இருக்குது. ஒரு பால் இருக்குது, இது என்னென்னா பிளாஸ்மா பாலாம். ஸோ இங்கேருந்து நான் இந்த இதிலேருந்து படித்த வரைக்கும் என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இது உள்ளே இருக்கிறது எலக்ட்ரிசிட்டி. இது நம்ம பாடியிலேருந்து கண்டக்ட் பண்ணி ஏர்த்தை ரீச் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ டச் பண்ணால் இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது. லல்லா. நெக்ஸ்ட் இடம் வந்துட்டு த பீட் கோஸ் ஆன்னு போட்டிருக்கு. இன்னும் ஒன்றுமே இல்லை. ஓகே. இங்கே ஒரு டைனோசர் குட்டி, ஐ மீன் ஜீராஃப் எட்டி பார்க்குதுப்பா. பெருசாயிட்டு அது நானே. டயம் 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 டயம். அனிமேட்டட் சாண்ட் பாக்ஸும். இப்போ நம்ம அங்கே போய் அந்த சாண்டை மூவ் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி கலர் மாறும் அப்படின்னு போட்டிருக்கு. அதை தான் ட்ரை பண்ண போகிறேன். ஐ மாறுதுப்பா. இதில் ஒரு மேனை வரைவோமா, ட்ரை பண்ணுவோம். கை கொஞ்சம் காமெடியாக வருது. ஓகே, கொஞ்சம் லம்பாக மூவ் பண்ணாதான் மாறுதுப்பா. ஓகே. ஐயோ ஃபாலோ பண்ணுதுப்பா. ஃபாலோ பண்ணுறியாடா பாடி சோடா. ஐ
சாரப்பாம்பு. இந்த மியூசியம் வந்துட்டு கிச்சனரில் இருக்குது. ஸோ இப்போது க்ளோஸ் ஆகிடுச்சு மியூசியம். அதுக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அதான் இப்போ நான் கிளம்பிட்டேன். நல்லா பாய்.